சிரியாவுடனான எல்லையிலிருந்து ஐஎஸ் ஆயுததாரிகளை அகற்றும் படை நடவடிக்கையை கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் துருக்கி ஆரம்பித்திருந்தது. ஐஎஸ் ஆயுததாரிகள் வசமுள்ள அல்பாப் நகரை பல வாரங்களாக துருக்கி படையினர் முற்றுகையிட்டுள்ளார்கள். இதேவேளை நேற்று முன்தினம் ஐஎஸ் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 5 துருக்கி படையினர் பலியாகியுள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளார்கள். ஐஎஸ் ஆயுததாரிகளின் வசமுள்ள அல்பாப் நகரை மீள கைப்பற்றும் நடவடிக்கையில் துருக்கியின் ஆதரவுடனான சிரிய கிளர்ச்சியாளர்கள் பாரிய இழப்புகளை சந்தித்து வருகிறார்கள். இதனிடையே சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் இல்லாமல் சிரியாவின் உள்நாட்டு யுத்தத்திற்கு தீர்வு காண்பது என்ற விடயம் யதார்த்தமற்ற ஒன்றென துருக்கியின் பிரதி பிரதமர் கடந்த வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார். சிரியாவின் முக்கிய பங்கினை பஷார் அல் அசாத் வகிப்பதாக கடந்த ஆண்டு துருக்கி ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் முதன்முறையாக பஷார் அல் அசாத் இல்லாமல் தீர்வு காண்பது யதார்த்தமானது அல்ல என துருக்கியின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.